ஸோ நம்ம எல்லாத்துக்கும் இந்த தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா அப்படிங்கிற இந்த ரெண்டு ஸ்டேட்டுக்கு இடையில இந்த காவேரி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க தண்ணி கொடுக்குறாங்கிறாங்க, அணை கட்டுறாங்கிறாங்க. ஸோ அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. ஸோ அப்படி நம்ம இந்த பக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த ஒசூர்ல இருக்கக்கூடிய கிழவரப்பள்ளி அப்படிங்கிற ஒரு அணை. ஸோ இந்த அணை எதோட ஆரோடு லிங்க் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தென்பண்ணை அப்படிங்கிற இந்த ஆரோடு லிங்க் ஆயிருக்கு. ஸோ இந்த ஆறுல வர்ற தண்ணி கிட்டத்தட்ட ஒசூர்ல இருந்து கிட்டத்தட்ட கடலூர் முடியும் பார்த்தீங்கன்னா பயணிக்குது. கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டருக்கு மேல பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி அங்க இருக்கிற கிராமங்கள் வழியா பார்த்தீங்கன்னா பயணிக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த தண்ணியில கர்நாடகா பார்டர்ல இருந்து வர நிறைய இண்டஸ்ட்ரியல் வாட்டர்ஸா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற அர்பன் இருக்கக்கூடிய நிறைய ட்ரைனேஜ் வாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்க விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணியில பார்த்தீங்கன்னா கலந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ அங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நுரை பட்டா எரிச்சல் வருது, புண்ணாகுதுன்னு சொல்லி இவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா ஒரு தண்ணியில நுரை கலந்துருச்சுன்னா பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த வீடியோ ஃபுல் டீட்டெயிலா பார்த்தா உங்களுக்கு புரியும் ஏன் இது இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுமா? வணக்கம், நான் விக்னேஷ் அண்ட் வெல்கம் பேக். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த டேமை பற்றி பார்க்கணும் முன்னாடி இந்த தென்பண்ணை ஆறு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சில பேர்த்துக்குலாம் தெரிஞ்சிருக்கும் தென்பண்ணை ஆறுன்னு என்ன. தெரியாதவங்களுக்கு சொல்லணும்னா இந்த ஆறு பார்த்தீங்கன்னா கர்நாடகால இருந்து ஆர்ஜின் ஆகுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆறு நம்ம தமிழ்நாட்டு வழியில இந்த ஒசூர் வழியா தான் வருது. ஸோ அப்படிப்பட்ட இந்த ஆறுல இருந்து கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா டிராவல் ஆகுது. ஒசூர்ல இருந்து சேலம், ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா கடலூர் முடியும் பார்த்தீங்கன்னா டிராவல் ஆகுது. ஸோ இதை நம்பி கிட்டத்தட்ட 22 கிராமங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த தண்ணியை வச்சுதான் விவசாயம் பண்ணி அவங்க வாழ்நாளே பார்த்தீங்கன்னா நடத்துற அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த தண்ணி பாத்தீங்கன்னா அவங்க வாளோட வாளா பாத்தீங்கன்னா ஒட்டிட்டு இருக்குது. சோ அப்படிப்பட்ட இந்த தண்ணியில ரீசெண்டா அங்க இருக்கிற கர்நாடகால இருக்கக்கூடிய நிறைய இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், சோ அது மட்டும் இல்லாம அங்க இருந்து வர்ற அர்பன்ல இருந்து வர நிறைய ட்ரைனேஜ் வாட்டர்ஸா இருக்கட்டும், சோ அப்படிப்பட்ட வாட்டர் எல்லாமே இந்த நம்ம தென்பண்ணை ஆத்துல பாத்தீங்கன்னா கலந்துகிட்டு இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட தண்ணி இங்க நம்ம டேம் வழியா வரும்போது கிட்டத்தட்ட அங்க எக்கச்சக்கமான நுரைகள் பாத்தீங்கன்னா நம்மளால பார்க்க முடியுது. சோ அந்த நுரைகளும் பாத்தீங்கன்னா அங்கேயே இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பக்கத்துல இருக்கிற சாலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பறக்குது. அங்க பாத்தீங்கன்னா வாகனம் ஓட்டங்களுக்கு பாத்தீங்கன்னா சுத்தமா விசிபிள் இல்லைன்னு சொல்லி எக்கச்சக்கமான பிரச்சனை பாத்தீங்கன்னா இப்ப குறிப்பிட்ட காலமா ஒசூர்ல பாத்தீங்கன்னா நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. சோ இதை பத்தி உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல்ல இந்த கிழவரப்பள்ளி டேம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நான் சொன்ன மாதிரி 400 கிலோமீட்டர் இதோட தண்ணி பாத்தீங்கன்னா டிராவல் ஆகுது. சோ இது நம்ம எங்க ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அர்ஜுன் நான் சொன்ன மாதிரி கர்நாடகால ஆகுது. சோ இந்த தண்ணியை வச்சுதான் கிட்டத்தட்ட 22 கிராமங்கள் பாத்தீங்கன்னா பயன்படுத்திட்டு வராங்க. பயன்படுத்தக்கூடிய விவசாய நிலங்கள் எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23,830 ஏக்கர் அப்படிங்கிற இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான நிலப்பரப்பை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தண்ணி தான் பார்த்தீங்கன்னா குளிர் வச்சுட்டு வருது. ஸோ அப்படிப்பட்ட இந்த தண்ணியில அங்க இல்லீகலா இருக்கக்கூடிய நிறைய ஃபேக்டரிஸா இருக்கட்டும், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் பண்ற ஃபேக்டரிஸ். ஸோ அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு தெரியும் நம்ம இங்க ஒசூர்ல இருந்து பெங்களூருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் அவ்வளவுதான் டிஸ்டன்ஸ். ஸோ அப்படி போற நம்ம ஹைவேலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு தெரியும் இந்த டிவிஎஸ், அசோக் லைலான்னு சொல்லி நம்ம நிறைய ஆன்லைன்ல யூஸ் பண்ற நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நான் இதுல இருந்து தான் வருது அப்படின்னு சொல்ல கிடையாது. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த இல்லீகலான கெமிக்கல் ஃபேக்டரிஸ்லும், ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம பெங்களூர்ல இருக்குது கிட்டத்தட்ட 150 கோடி லிட்டர் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனேஜ் வாட்டருங்கிறது சுத்திகரிக்கப்படாத தண்ணி பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு இருக்குது. ஸோ அதுல இருந்து வர்ற தண்ணி எல்லாம் அங்க இருக்கக்கூடிய 2 ரிவர்ல தான் போய் சேருது. ஒன்னு வந்து பெலண்டர், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா வர்துரா அப்படிங்கிற இந்த லேக்ல தான் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த யூஸ் பண்ணக்கூடிய 150 கோடி லிட்டர் அப்படிங்கிற இந்த ட்ரைனேஜ் வாட்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா போய் சேவ் ஆகுது. தேங்கப்படுற இந்த ட்ரைனேஜ் வாட்டர்லாம் நான் சொன்ன மாதிரி இந்த தென்பண்ணை ஆற்றோட பேசின்ல தான் பாத்தீங்கன்னா வந்து கலக்குது. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு மெயின் ரீசன். ஸோ அது மட்டும் இல்லாம அங்கிருந்து வர்ற இந்த இண்டஸ்ட்ரியல் வாட்டரும் அது மட்டும் இல்லாம இந்த அர்பன் வாட்டர்ஸும் சேர்ந்துதான் இந்த ட்ரைனேஜ் வாட்டர்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம கர்நாடகா கிட்ட கேட்கறது என்னன்னா, எனக்கு பாத்தீங்கன்னா தண்ணியை கொடுங்கன்னு கேட்டா அவங்க பாத்தீங்கன்னா இந்த தண்ணி தானேன்னு சொல்லி இந்த கழிவு நீரை வச்சுக்கோன்னு சொல்லி நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமை பாத்தீங்கன்னா அங்க ஒசூர்ல பாத்தீங்கன்னா நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அங்க ஒசூர்ல என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஃபோம் இருக்குல்ல, அதாவது அந்த நுரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 இருந்து 8 இன்ச்சுக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா தண்ணி இவ்வளவு இருக்குன்னா இவ்வளவு பார்த்தீங்கன்னா நுரையா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஒசூர் அப்படிங்கிற இந்த கிராமம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு ஆறு அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விவசாயம் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்நாளே நடத்துவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒசூரும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டேம் தான் பார்த்தீங்கன்னா நம்பி இருக்குது. ஸோ இந்த ஒரு டேம் ஒசூர் மட்டும் இல்லை, நான் சொன்ன மாதிரி ஒசூர், சேலம், தர்மபுரி, அது மட்டும் இல்லாம கடலூர்னு சொல்லி எல்லா ஜங்ஷனையும் இணைக்கிற ஒரே ஒரு டேம் தான் பார்த்தீங்கன்னா இந்த கலவரப்பள்ளி அப்படிங்கிற
இந்த ஒரு டேம். ஸோ அதுல இருந்து வர்றதுதான் பாத்தீங்கன்னா இந்த தென்பனை ஆறு அப்படிங்கிற ஒரு ஆறு. ஸோ இப்படிப்பட்ட ஆறுலயே பாத்தீங்கன்னா இவ்வளவு கழிவான தண்ணி வந்ததுன்னா அங்க இருக்க விவசாயிகள்லாம் எப்படி விவசாயம் பண்றது? ஸோ அது மட்டும் இல்லாம ஒசூர் பத்தினா பூக்களை பத்தின விளை வச்சு அது பத்தின எல்லா கண்ட்ரீஸுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ற ஒரு ஊர். அது மட்டும் இல்லாம காய்கறிகள் பார்த்தீங்கன்னா நிறைய அன்னம் விளைவிக்கக்கூடிய ஒரு ஊர்னு சொல்லி முழுக்க முழுக்க அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஊர்ல ஒரு மெயினான ஒரு விஷயமான தண்ணியில கை வச்சா அங்க இருக்கிற விவசாயிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ இது எங்கேயோ அங்கதானே நடக்குது, நம்ம இருக்கிற கோயம்புத்தூருக்கு எதுவும் ஆகல, நம்ம இருக்கிற திருப்பூருக்கு எதுவும் ஆகல, நம்ம இருக்கிற ஈரோடுக்கு எதுவும் ஆகலன்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது. ஸோ இது ஒவ்வொரும் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்வாதாரத்தையும் பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணும். ஸோ அங்க இருக்கிற விவசாயிகள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, இதுல வர்ற தண்ணியை வச்சு நாங்கள் விவசாயம் பண்ணா ஒரு குட் குவாலிட்டியான வெஜிடபிள்ஸ் எங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த தண்ணியை நாங்க செடிகளுக்கு பாய்ச்சினா அந்த செடிகளும் பார்த்தீங்கன்னா அதோட தண்ணி கலர் கருப்புலயே பார்த்தீங்கன்னா மாறிடுது. ஸோ இவ்வளவு நச்சுள்ள தண்ணியை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணியில 1 லிட்டருக்கு 1 மில்லி லிட்டர் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம். அங்க இருக்கிற பார்த்தீங்கன்னா நீர்ல இருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இறந்து போயிடும். நிறைய மீன்களும் பார்த்தீங்கன்னா செத்து மிதக்கிறத பார்த்தீங்கன்னா நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இது இப்ப பார்த்தீங்கன்னா மீன்களுக்கு அடுத்து இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க நிறைய ஆர்கன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை. அது மட்டும் இல்லாம அந்த நுரை மேல பட்டாலே பார்த்தீங்கன்னா எரிச்சல் அடிக்குது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த தண்ணியில என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா நிறைய சல்ஃபேட்டும் அது மட்டும் இல்லாம பாஸ்பேட்டும் சொல்லி இந்த மாதிரி ஒரு நச்சு கெமிக்கல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம குடிக்கிற தண்ணி விவசாயம் பண்ற தண்ணியில பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம விவசாயமே பார்த்தீங்கன்னா இந்த யூரியா அது இதுன்னு போட்டு மண்ணையே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பண்ணி வச்சுட்டோம். ஸோ இன்னுமே இந்த இதெல்லாம் வந்து மண்ணில் பட்டுது அப்படின்னா இந்த மண் வளம் எப்படி ஆகும்? அது மட்டும் இல்லாம நிலத்தடி நீரும் பார்த்தீங்கன்னா இதால பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பார்த்தீங்கன்னா கர்நாடகா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது நம்ம அப்படியே கர்நாடகா ஒதுக்கி வச்சு நம்ம அப்படியே சைட்ல கேரளா பார்த்தோம்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்கிருந்து வரக்கூடிய இந்த கோழி இறைச்சி கழிவா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம மெடிக்கல் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்களை அவங்க ஊர்லயே கொட்டாம அங்கிருந்து கொண்டு வந்து தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கொட்டிட்டு இருக்காங்க. ஸோ கர்நாடகா நம்மளுக்கு தண்ணி தர சொன்னா அவங்க பாத்தீங்கன்னா கழிவு நீரை அனுப்பிச்சு விடுறாங்க. இந்த பக்கம் கேரளா பாத்தீங்கன்னா அவங்க கோழி இறைச்சி மெடிக்கல் வேஸ்டையும் கொண்டு வந்து நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கொட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டை பாத்தீங்கன்னா குப்பை தொட்டியா பாத்தீங்கன்னா மாத்திக்கிட்டு இருக்காங்க வர வர. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் எடுத்து விசாரிக்கணும். இதுக்குன்னு ஒரு தனி கமிட்டி போட்டு ஸோ இது என்ன பிரச்சனை, இதுக்கு எப்படி நம்ம முற்றுப்புள்ளி வைக்கிறதுன்னு சொல்லி இந்த கவர்மெண்ட் எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறது பத்தின என்னோட விஷயம். சரி ஓகே, இப்ப தண்ணி ஏன் கர்நாடகா திறந்து விடணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கர்நாடகால பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா அங்கிருந்து வரக்கூடிய தண்ணிகளை நம்ம தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்கன்னா திறந்து விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இல்லைன்னா அவங்க திறந்து விடுவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ நம்ம பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கரண்ட் கொடுத்துட்டு இருக்கோம், அவங்க நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி நீங்களே பார்க்கணும். ஸோ நிறைய கழிவு நீரா இருக்கட்டும் இங்க இருக்கிற விவசாயிகள் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுறாங்க. ஸோ இது என்னடா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, நம்ம அங்கதான பிரச்சனை, நம்ம எதுவுமே இல்லையேன்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி இருக்கக்கூடாது. இதுவும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அஃபெக்ட் ஆச்சு நம்மளுக்கும் பாத்தீங்கன்னா வரும். சரி ஓகேடா, இவ்வளவு விஷயம் ஓகே, இதுக்கு நம்ம என்னதான் ஒரு சொல்யூஷன் நம்ம என்னதான் கண்டுபிடிக்க முடியும், நம்ம தமிழ்நாடு நினைச்சா அதை மாற்ற முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம். தமிழ்நாடு நினைச்சா நம்ம இந்த தென்பண்ணை ஆறு நம்மளுக்கு வர்றதை எடுத்து பாத்தீங்கன்னா சாம்பிளை டெஸ்ட் பண்ணி அதுல நம்ம என்ன பண்ண முடியுமோ தான் பண்ண முடியும். ஸோ இதோட ஆரிஜின் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கர்நாடகா, தமிழ்நாடோட பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட்டும் அங்க இருக்கக்கூடிய பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட்டும் 2 பேரும் சேர்ந்து ஒரு தனியா ஒரு கமிட்டி அமைச்சு ஸோ இதுல எங்க பிரச்சனை, இதுல என்ன லீகலா ஏதாவது வருதா இல்ல இல்லீகலா வேற ஏதாவது கலக்குறாங்களான்னு சொல்லி இவங்க 2 ஸ்டேட்டும் சேர்ந்து தான் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா தீர்த்தாதான் நம்மளுக்கு இங்க தமிழ்நாட்டுல வரக்கூடிய தண்ணி அட்லீஸ்ட் ஒரு அளவுக்கு குடிக்கிற நீரா பாத்தீங்கன்னா வரும். இதை பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எல்லாத்தோட ஒரு கோரிக்கையாகவும் இருக்குது. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இது தென்பண்ணை ஆறு, அடுத்து பாத்தீங்கன்னா காவேரி ஆற்றுக்கு வரும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் வரும் சொல்லி எக்கச்சக்கமான பிரச்சனை பாத்தீங்கன்னா இது மூலியமா பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா டெல்லியில இருக்கிற யமுனா நதி உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படிப்பட்ட அந்த யமுனா நதியை பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி டெத் ரிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப பாத்தீங்கன்னா மோசம் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கும் அந்த நிலைமை வந்துடக்கூடாது. ஸோ இந்த குப்பைகள்லாம் பார்த்தீங்கன்னா கொட்டுறதை பார்த்தீங்கன்னா நிறுத்தணும். இந்த தண்ணியில பார்த்தீங்கன்னா இந்த கலக்கிறத பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது ரிஃபைனரி மாதிரி கட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியை கலக்கிற மாதிரி ஏதோ சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும்னு சொல்லி நானும் நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்து மூலியமா நம்ம கேட்டுப்போம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்து ஒரு சீரியஸான விஷயமா சொல்லி பார்க்கணும். ஸோ நான் அடுத்து இதே மாதிரி நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Vignesh. Bye.